இப்போ சில்லி சிக்கன் மசாலா தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுன்னு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா ட்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இதெல்லாம் குழஞ்சதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சது விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே நம்ம இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு அளவுக்கு வதங்கியதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது உப்பு எடுத்துருக்கேன். அதே மாதிரி சில்லி சிக்கன் சக்தி சில்லி சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. நல்லா நமக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி எடுத்துருக்கேன். அதையும் ஃபாஸ்ட்டில் வச்சு நல்லா சுருண்டு வரும். ஒரு 2 நிமிஷம் பரட்டி கொடுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக நம்ம சில்லி சிக்கன் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பரட்டி கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சு விடுங்க. தெளிச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. நல்லா வேகும். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு அரை மூடி வந்து நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி. இது இன்னமும் நம்ம நல்லா ட்ரையாக வேணும்னாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படியே இறக்குனீங்கன்னா நல்லா ஜூஸியாக ரசம் சாதம், சாம்பார் சாதம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.